ஹாய் உங்க ராசிக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புறாக்களுக்கு வந்து எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அதாவது பார்த்தீங்கன்னா புறாக்களுக்கு எப்படி பராமரிக்கணும் எல்லாமே ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா புறாவுடைய கூண்டு வந்து ஒரு 6 மணி போல் கூண்டு வந்து திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு 8 மணி போல் புறாவுடைய ஃபுட்டு போட்டுருங்க. ஈவினிங் பார்த்தோன்னா ஒரு 4 மணி போல் புறாவுடைய ஃபுட்டு வந்து போட்டுருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு 6 மணி போல் 7 மணி போல் கூண்டு வந்து மூடிடுங்க. மார்னிங் புறாவுடைய ஃபுட்டு போடுவீங்களா, அப்போ பார்த்தோன்னா புறா கிட்ட பார்த்தோன்னா உட்காந்து பாருங்க ஏதாச்சும் டிசீஸ் இருக்கா, புறா ஆக்டிவாக இருக்கா, எல்லாம் புறா நல்லா இருக்கான்னு பாருங்க. நோய் இருந்த புறா பார்த்தோன்னா தனியாக ஒரு இடத்துல பார்த்தோன்னா குறுங்கி உக்காந்துட்டு இருக்கும். அதே டைமுக்கு பார்த்தோன்னா அந்த புறாவுக்கு வந்து பிடிச்சி பார்த்தோன்னா என்ன நோய் இருக்குன்னு செக் பண்ணி நோய்க்கு தகுந்த மாதிரி பார்த்தோன்னா மெடிசன் அதே டைமுக்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பார்த்தோன்னா ஒரு 1 டே 2 டேஸில் க்யூர் ஆகிடும். புறாவுக்கு பார்த்தோன்னா ஃபுட்டு போட்டுட்டு எல்லாம் புறாவும் ஆக்டிவாக இருக்கா எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். புறாவுடைய சிக்ஸ் எல்லாம் கேஜ் உள்ள பொறிஞ்சு இருக்கும். அந்த சிக்குக்கெல்லாம் எடுத்து பாருங்கள் புறா வந்து ஃபீட் பண்ணியிருக்கா, ஏதாச்சும் நோய் இருக்கா பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பெரிய புறாக்கு அவ்வளோக்கும் நோய் வந்து தாக்காது, சின்ன சிக்ஸுகளுக்கு வந்து நோய் வந்து தாக்கும். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் வீட்டுக்கு வந்து வெளியிலேருந்து புறா வந்து ஃபீட் எடுக்குதுல்ல, அந்த புறாக்கு ஏதாச்சும் நோய் இருந்தால் உங்கள் புறாவுக்கு வந்து பரவிடும். வெளியிலேருந்து புறாலாம் வருதில்ல, அந்த புறா வந்து வராமல் பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டுக்கு. நான் சொன்னது இது வந்து கரெக்டாக தப்பான கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெளியிலேருந்துலாம் புறா வருதில்ல, உங்கள் புறாக்கு வந்து நோய் பரவிடுச்சுன்னா உங்கள் புறா தான் வந்து லாஸ் ஆகும். புறாவுடைய கூண்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோன்னா க்ளீனாக பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. புறாவுடைய கூண்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் தண்ணி பார்த்தோன்னா கலந்து பார்த்தோன்னா புறாவுடைய கூண்டில் வந்து அடிச்சு விடுங்க. மார்னிங்கு ஈவினிங் பார்த்தோன்னா புறாவுடைய வாட்டர் வைக்கிறீங்களா 3 வேளை பார்த்தோன்னா கண்டிப்பாக மாற்றணும். மார்னிங்கு ஆஃப்டர்நூன் ஈவினிங் பார்த்தோன்னா கண்டிப்பாக மாற்றிடுங்க. ஈவினிங்காக ஒரு 6 மணி போல் புறாவுடைய கூண்டுலாம் சாத்துறீங்களா, அப்போ பார்த்தோன்னா அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடுங்க. மறுநாள் அதே தண்ணியை வந்து புறா வந்து குடிக்கக்கூடாது. சப்போஸ் அது குடிச்சிச்சுன்னா பார்த்தோன்னா கண்டிப்பாக பார்த்தோன்னா பெரிய பெரிய நோயெல்லாம் வரும். தலையாட்டி நோய் வரும், அதுக்கப்புறம் சுக்கா வரும், கண் நோய் வரும், எல்லா நோயும் வந்துடும். அதனால பார்த்தோன்னா மஞ்சள் தூள் தண்ணி பார்த்தோன்னா வாரத்துக்கு ஒரு நாள் வச்சிருங்க. புறாவுடைய ஃபுட்டெல்லாம் வெளியில் கடையில் வாங்குவீங்களா, அதில் பார்த்தோன்னா ஜூஸ் இருக்கும், அது இல்லாமல் பேக்டீரியா இருக்கும். அதனால புறாவுடைய ஃபுட்டு பார்த்தோன்னா வெயிலில் காய வைங்க. ஸோ புறாவுடைய ஃபுட்டு வந்து சுத்தமாக போடுங்க. இல்லைன்னா பார்த்தோன்னா வாய் கேங்கர் வரும், அதெல்லாம் மாதிரி சிலப்பட்ட நோயெல்லாம் வந்துடும். சொன்னது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.